கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. சின்ன வயசுல என்கிட்ட நீ என்ன ஆகணும் போய் கேட்டா நான் டாக்டரை வீர காப்பாற்றணும், போலீஸை ஊரை காப்பாற்றணும், மிலிட்டரிக்காரனை நாட்டை காப்பாற்றணும்னு சூப்பர் ஹீரோ மாதிரி பேசுவோம். ஆனால் அதே பையன்கிட்ட படிச்சு முடிச்சோன்னு போய் நீ என்ன ஆகிறன்னு கேட்டா 50,000 சம்பளம், பேலன்ஸ் 10 லட்சம், ஈஸியாரில் வீடுன்னு சுயநலவாதியாக பேசுவோம். சூப்பர் ஹீரோ மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவன சுயநலவாதியாக்குனது யார்? நம்ம கல்வி முறை. எனக்கு அந்த சுயநலவாதி வேண்டாம். சின்ன வயசுல எனக்குள்ள இருந்த ஹீரோ தான் வேணும். பயல புஸ்தகத்தை எடுத்து நான் எழுத்து வாசினா பொழுதுமே சக்திமான் டிவி முன்ன பழிய கணக்காம் டே. அதனால தானே நான் என் வீட்ல சண்டிகேட் பண்ணிட்டேன். இல்ல சக்திமான் வருது தூர்தர்ஷன்ல சன் டிவி. ரகு ரம்யா சக்தி சக்தி பிறந்த நாள் கொண்டாட கடை கூட்டிட்டு போனா சக்திமான் ட்ரெஸ் தான் வேணும். சக்திமான் ட்ரெஸ் தான் ஒரே அலப்பிடிக்க முடியே. சக்தி போகம் பார்க்க கண்ட அடி என்ன உண்டடி அதுல சக்திமான் போட்டு மனுஷன் நிம்மதி தலை சேர் வரையில் ஏ ரங்கட ஒண்ணுதால சக்தி மலா ஜம்டே குடும்பத்தோட போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல சக்திமான் போட்டு இருக்கே. ஏ சக்கர உனக்கா இன்னைக்கு கிளாஸ் கரியர் கைடன்ஸ் பத்தி கிருஷ்ணா உனக்கு என்ன ஆகணும்? எங்க அப்பா அம்மா பெரிய டாக்டர் ஆகணும் மிஸ். வெரி குட். சிடா கிஷோர் என்னடா ஆகணும்? எங்க அப்பா அம்மா வக்கீல் ஆகணும் மிஸ். அதுக்காக கிளாஸ்ல இப்பவே வர வரன்னு பேசிட்டு இருக்க கூடாது. சிடா ஏ சக்தி நீ என்னடா போற மிஸ் நான் சக்திமான் மாதிரி பெரிய சூப்பர் ஹீரோ மிஸ் என்னடா டிவில நடிக்க போறியா? இல்ல மிஸ் ஜெலசி எங்கேயா தப்பு நடந்தா போய் தட்டி டிக்கெட் மிஸ் யாருக்காவது பிரச்சனை போய் உதவி பண்ணு மிஸ். என்னடா சூப்பர் ஹீரோ போறியா? ஆமா மிஸ் சூப்பர் ஹீரோன்றது வேலையே கிடையாதுடா. அவன் சொன்ன மாதிரி டாக்டர், இன்ஜினியர் வக்கீல் இதெல்லாம் தான் வேலை. இல்ல மிஸ். சக்திமான தான் ஆகும் மிஸ். ஆமா மிஸ். அவனு சக்திமான ஃப்ரெண்ட் மிஸ். சக்திமான் அவனுக்கு Dress வாங்கி கொடுத்துட்டான் மிஸ். அந்த Dress கூட வாங்கல மிஸ். ஆமா மிஸ். நீ அவனே கிட்ட சொன்னா மிஸ். எனக்கு ஹோம்வொர்க் எழுதி கொடுத்தனா நாளைக்கு நான் உன்னை சக்திமான் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு. ஆமா மிஸ் சக்திமான் பாப்பா நான் ரெக்கார்ட் எழுதி கொடுக்க சொன்ன மிஸ். ஓ என்னடா இது? நோட் இதெல்லாம் சூப்பர்மேன். அது இதுன்னு கிறுக்கி வச்சிருக்க. இனிமேல் சக்திமான் கதை விட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்த தொலைச்சு தொலைச்சு. ஏடா அந்த ட்ரெஸ் மிஸ் 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 என்ன சக்திமான் உன் ஃப்ரெண்ட் தானே அவரே வந்து என்கிட்ட வாங்கி சொல்லு. போய் சக்திமான கூட்டு சக்திமான் கேட்டுட்டே இருந்தான். இன்னும் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏய் சக்தி சக்திமான் சக்திமான் சத்தி ஐயா என்ன சக்திமான் காப்பாத்தினாரு. இல்லையப்பா இல்ல சக்திமானை காப்பாத்துறது சக்திமானை காப்பாத்தல நம்ம லைன்மேன் பேச்சு மூத்தாண்டாச்சு தான் உனக்கு தூக்கி கொண்டு இங்க போட்டது இங்க உள்ள டாக்டர் அவனை காப்பாத்துறது. உங்க அம்மா மட்டும் நீ உங்களோட இருந்தா ஒப்பா வச்சு ஊரை கூட்டி அழுதுப்பா. நானும் உன்னை தூக்கி போட்டு பிடிச்சிருப்பேன். இப்ப அழுகுதா அடிக்கிறான் தெரியல. சக்திமான் வந்திருப்பாருப்பா கபால அவனை தடுத்து நிறுத்திருப்பான்.
பல்ல பெத்துறோம் பல்ல ஒரு நடிகர் உசுர கொடுக்கறேன் நீ உங்களுக்கு ஒரு அறிவுரையும் சொல்ல நிறைய பேர் என்ன பார்க்க சத்தியமான் பேசுறாங்க அவன் என்ன பேசுறாங்க கேளு புகார்கள் வரும் சக்திமானுங்கிறது அது ஒரு சாதாரண கதாபாத்திரம் மட்டும்தான் கேட்டியா கேட்டல சக்திமான் மட்டுமல்ல யாரும் எவனும் நம்மளை காப்பாத்த மாட்டான் நம்ம தான் காப்பாத்திக்கணும் அதுக்கு நல்ல படி நல்ல மார்க் வாங்க டாக்டராவோ இன்ஜினியர் ஆளு. இந்த ஊரே பாராட்டுற மாதிரி பெரிய ஆள். ஆளாகணும்டா அதான் ஒரிஜினல் சக்திமான் அவன் தான் சூப்பர் ஹீரோ சரியா அப்பா சொல்ல மாதிரி படிக்கணும் இல்ல நான் வந்து காப்பாத்துவேன் நீங்க உங்க எதிர்காலம் உங்களோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. சார் இந்த ஃபைல பாருங்க சார் என்ன இது இவ்வளவு ஃபேக் சர்டிபிகேட்டா அச்சசல் ஒரிஜினல் மாதிரி இருக்கு சார் ஒவ்வொரு காலேஜ் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தனித்தனி ஹாலோகிராம் சார் நம்ம வயசு ஆகலன்னு இருக்கணும் அவங்கள பாத்து ஹாலோ குத்துனாருன்னு வைங்க ஏரியால பிடிக்க முடியாது கூட ஃபோர் வீலரோ அக்கா பிடிச்சி அலைக்க செட் பண்றோம் சார் நல்ல பெரிய கம்பெனில வேலை கேட்டு போனா உண்டை டிகிரி சர்டிபிகேட் இல்ல 10 வருஷம் கடை வச்சு நடத்திட்டு போகாத இடம் இல்ல சார் ஒரு பையா பொண்ணு டிகிரி இருக்கு நான் கேட்கறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. அந்த சர்டிபிகேட் சுடுகாட்டுல புதைக்க மாட்டேன். அப்ப இந்த தம்பி தான் தாதிக்கு ஒரு சர்டிபிகேட் அடிச்சு அண்ணாச்சி இனிமேல் படிச்சாச்சு ஒரு டிகிரி கையில அடிச்சு கொடுத்தாங்க மெக்கானிக் போனேன் மெக்கானிக் இன்ஜினியர் மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் தமிழ் லிட்டர் இங்க பாருங்க சார் படிக்காத காமராஜ் இன்ஜினியர் ஆக்கி வச்சிருக்கான் மகாத்மா அதுக்கு எபிபி சர்டிபிகேட் கொடுத்துருக்கான் பாருங்க இவன் பெரிய ஜெகஜா கில்லாடியா இருப்பான் போல் இருக்கு இவன் தான் சார் நாம தேடிக்கிட்டு இருக்க ஆள் குவாலிஃபிகேஷன் பே கொடுமை வலிமை பண்ணு புதுமை பார்க்கட்டும் கேட்டு ஊட்டும் தடையும் அண்ணால ஜாலி ஜமால் வாழ்க்கை கமால் பேசிக்காம நிகாம ஒன்னும் இல்ல பண்ணாக்க தொல்ல விடாம விடாம பாண்டதுக்கு கையை உடைக்க கைப்படியாத கரங்களை கைது செய்ய போறீங்களா சார் நீதி செத்து போச்சு நியாய தடக்க பண்ணியாச்சு நல்லா தெரியும் நம்ம ஊர்ல நேர்மையானவங்களே போராளிகளை என்ன கைது பண்ணுவீங்க இவனை கைது பண்ணி உள்ள போடுங்க சார் ஏப்பா என்னப்பா கைது பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் பண்ணு போல கைது அரெஸ்ட் பண்ண போறேன்னு யாரு பாஸ் எதுக்கு சார் துரத்துனீங்க ஏப்பா படிப்பு பெருசா இல்லாதனால அண்ணா 26 வருஷமா வெறும் கான்ஸ்ட் இருக்கு
இப்படியே ரிட்டையர்ட் ஆன வச்சுக்கோ, பெருசா போய். பென்ஷன் எதுவும் கிடைக்காது. நீ மட்டும் பெரிய மனசு பண்ணி ஒரே ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்தா அதை வச்சு நான் எஸ்ஐ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பென்ஷனும் நிறையா வரும். அதை வச்சு எப்படி யாவது என் மூணு பண்ணி காசு. சேர்த்துருவேன். எங்க அப்பா ஏப்பா சக்தி, கூட்டத்தை பாத்தியாப்பா ஞாயிற்றுக்கிழமை மாட்டு சந்தை மாதிரி என்ன என்ன பண்ண சொல்ற? பசங்களோட எதிர்காலமே இதுல தான் நம்பி கடன் வட்டி எதையும் பார்க்க நம்ம பெத்தவங்க காசை கொண்டு வந்து கொட்டுறாங்க. மாடன் மாட்டு சந்தை ஏப்பா, ப்ளூ சட்டை சொல்லிடலாம். போது போல போறா போய் இருக்கு. அப்புறம் சக்தி இந்த வருஷம் நம்ம காலேஜுக்கு நல்லா build up பண்ணி கொடுப்பா. பில்டப் பண்றது இருக்கட்டும், building கட்டி. கட்டிட்டீங்களா? பாதி கட்டி முடிச்சாச்சுப்பா. சீட்டை ஃபில் கொடு, நீங்க கட்டி முடிச்சிரோம் ஆமா அதை கட்டுறேன், இதை கட்டுறேன். முதல்ல எங்களுக்கு வர வேண்டிய கபல் இதுல கட்டு. வணக்கம் சார். அப்ப engineering எப்படி? போகுது எங்க இப்ப முன்ன இந்த மாதிரி பசங்க engineering படிக்க. வராங்க உஷாராயிட்டாங்க. உங்களுக்கு வேற கமிஷன் நிறைய கொடுக்கும். வேண்டியது இருக்கு நாங்க கமிஷனே வாங்க. நம்ம உங்க காலேஜ் ஓனர் மாதிரி கல்வி சேவை செய்யட்டா? தம்பி ஹாப்பி. சரி டைப் பிசின்னு சொல்லி ஏதாவது வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஆளை மட்டும் தள்ளி விடுங்க பேசி கொடுத்துறோம். ரைட் இதே மாதிரி 10 ரூபாய் வந்து ஏப்பா சக்தி, யார் வரான்னு பாரு ஊருக்கு நேத்து விட்டோம்ல. ஏய், man. யூ நோ ஒன் திங் காலேஜோட மேனேஜ் நம்ம கையில உங்களுக்கு ஏதா காலேஜ் இல்லைன்னா என்கிட்ட தான் வரணும். முதல்ல உங்க காலேஜ் நல்ல ரோடு போடணும். இல்ல, இங்க கூட ஆள் திமிர்ல பேசியா? ஐயோ அப்பா இந்த லெவலுக்கு வருமா சார்? நீங்க சர்டிபிகேட்ல ஹாலோகிராம் ஸ்டிக்கர் பதிலா டாஸ்மாக் ஸ்டிக்கர் இல்ல அடிச்சு கொடுத்தீங்க. இந்த வருஷம் எப்படி சீட் வாங்குறோம் பார்க்க தானே போறீங்க? ஏன் போய் பசங்க இல்லையா சீட் வரல. அதுக்கு தான் நாங்களே சிரிச்சுக்கிறோம். போய் ட்ரை பண்ண பார்த்தேன். ஏப்பா சக்தி, இங்க ஒருப்பா கோச்சிங் சிட்டு பேர்ல பாட படுத்து. நடத்துறாங்க நம்ம ரொம்ப நேரம் தேவையில்லாம காலேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க பாரு, நீட் வீட்டுக்கு மடக்குன்னு வருஷத்துக்கு பணம் பணம் கூட அடிக்கலாம்ப்பா. ஏப்பா பேசாம நம்ம கம்பெனி வித்துட்டு இது இதே மாதிரி ஒரு கோச்சிங் ஸ்டாப். ஆரம்பிச்சா ஏய் யாருக்கு எப்படி? ஏய் நீ கிளம்பி வெளியிட்டு போ. ஏய் மதி படிக்கிற பசங்க இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை? அப்படி அதான் நானும் கேக்குறேன். படிக்கிற பசங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? ஏய், ஏய், நாங்க மனசு வச்சா நான் இருக்க பாதி பசங்க படிக்கவே முடியும் தெரியுமா? உங்க கிளாஸ் நான் என் டைம் தான் வேஸ்டா. பையன் இப்ப மேடம் டைம் சேவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மோட்டிவேஷன் கிளாஸ் ஜப்பார் எக்ஸாம் முடிய வரைக்கும் எவனும் முடிச்சு முடிக்காதீங்க. இப்ப ஏரியால நம்மள மதிக்க ஒரே ஆளுக்கு மல்லிடப்பா. ஆமா நம்ம நம்ம இடத்துல நமக்கு தெரியும் தெரியாம அது என்ன புதுசா மோட்டிவேஷன் கிளாஸ். காலை சேர்த்து விடுவோம் புதுமையா வரா. ஆரே ஏய் பாட்டி. எனக்கு இது ஏப்பா கிளாஸ்னா என்ன பண்ணு? பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன் பாப்பா போலாம் இங்க இருக்கிற எல்லா ஸ்டால்ஸ் லெட்ஸ் ப்ரோஷர்ஸ் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் டியூஷன் ஃபார்ம்ஸ் எக்கச்சக்கமா கொடுப்பாங்க. கொடுப்பாங்க ஆனா இங்க அது எதுவுமே தேவை. உங்க கையில கையில இருக்கிற பலூனும் மார்க்கரும் மட்டும் உங்களுக்கு பிரஷரா ஸ்ட்ரெஸ்ஸா ப்ராப்ளமா நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த அந்த பலூன்ல எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ நீங்க என்ன எழுதுனீங்கன்னு நான் பார்க்கல ஆனா கெஸ் பண்ணட்டுமா? இங்க எத்தனை பேர் எக்ஸாம் என்ன எழுதிருக்கீங்க? கை இருக்குங்க எக்ஸாம் தான் பிரச்சனையா? இல்ல எக்ஸாம் வரும்போது ஒழுங்கா படி டியூஷன் போ. அந்த இன்ஸ்டிடியூஷன் போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாத. டிவி பார்க்காத கிரவுண்டுக்கு போகாத. விளையாடாத. போகாதன்னு சொல்றவங்க பேர் டீச்சர் எதிர் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் அந்த எழுதுங்க. எல்லாரும் ப்ராப்ளம்ஸ் எழுதிட்டீங்களா? அது பார்க்கும்போது அவங்க சொன்னது கேட்டதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா மைண்ட்ல நிக்குதா? அது எப்படியாச்சும் தூக்கி போட தோணுது. எப்படில நல்லா பாருங்க அது புடிச்சு வச்சிட்டு இருக்கிறது யாரு? விட்டுருங்க. பாத்தீங்களா? பிரச்சனை எப்போ நம்ம கூடவே இருக்கிறதுல நாம தான் அதை பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம். அதை இப்படி விட்டா அப்படியே போயிடும். ஆமா போயிடும். இப்போ நீங்களா ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கீங்க. இருக்கீங்கல்ல ஆமா இருக்கு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுங்க எங்க போற மெடிக்கல் காலேஜ் வீட்டுக்கு வா நான் சொல்ற மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சென்டம் வாங்கலாம். இந்தியா வருமா, வருமா. ஆகிய நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்ட நான் மாத்தேன். மெமரி பிளேஸ் போட்டீங்கன்னா ஒரு மாத்திரை போட்டு சரி. சார் 75 lakhs சிங்கிள் பேமெண்ட் ஆர்டி ரெடி ஆகுறாங்க. வரசல்டா 25 லட்சமா ஒரு சீட்டோட 2 கோடிப்பா 2 கோடி அப்படியா? பாட்டல 100% சக்சஸ் டிவில 30 நிமிஷத்துக்கு 3 ஒரு ஆடு கொடுத்துட்டே இருக்கான். எவ்வளவு கோயில் எவ்வளவு டிமாண்ட் சீட்டு கிடைக்காம அவன் அடிச்சுக்கிறானுங்க நீ ஆனா 2 கோடி பண்ற இல்ல சார் பப்ளிக் எக்ஸாமே இன்னும் முடியல. இல்ல அதுக்குள்ள எவ்வளவு ரேட் சொன்னா அதுனா பிரச்சனை ஆயிட போகுது சார் இந்த வருஷம் வருஷமா நீட் இருக்கு. மறந்துட்டீங்களா? நீட்டா நீட்ட வேண்டிய நீட்னா நீட்டாவது நோட்டாவது சீட்டை தான் தானா வரும் தம்பி பாத்து கிட்ட போய் ரேட்டை மட்டும் சொல்லு அவனே வருவான் அவன் சார் சீட்டு கிடைச்சிடும் ஃபேக்டரியில இருக்கிற 2 மிஷினை வித்து இந்த காசு ரெடி பண்ணேன். என்ன சார் நான் தான் வேற காலேஜ்ல கம்மி ரேட்டு சீட் வாங்கி தரேன்னு சொன்னேன். இங்க தானே 100% சக்சஸ் ரேட் அதான் டிவில போட்டுட்டு இருக்கான்.
பசங்களோட இதெல்லாம் தானே movie ல எதிர்ப்பு சொன்னாலும் நம்பிடுறது. சார் சொல்லு சார் அட்மிஷன் சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதில் போய் பார்த்துக்கலாம் சார் வந்துடுறேன் சார் இப்போ அமௌண்ட்டோட ஓடிடலாமா? என்ன பஸ் எல்லாம் தின்ற போறேன். கம்முனு வா சாப்பாடு என்ன? போன வாரம் சாதே போனா ஓ போ. ஷிஃப்ட் ஓ மெடிக்கல் சீட் ஆமாம் அந்த மிஷின் எடுத்துக்க. ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு 500 கம்மியா இருக்கா கொடுத்தீங்கன்னா சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்க ஒரு சைன் பண்ணுங்க சார். சார் போலீஸ் வந்துருச்சு போலீஸ் 500 1000 கொடுத்து அனுப்பியா? ஐயோ சார் அந்த மாதிரி போலீஸ் இல்ல சார். சார் போலீஸ் வந்திருக்கு சார். யோ என்ன சார் சார் ஒரு நிமிஷம் சார். போலீஸா போலீஸா கெட்டு வை வணக்கம் கேசர் சொல்லுங்க மேடம். நீட் எக்ஸாமே முடியல அது பணத்தை வாங்கி எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா மேடம் ப்ளீஸ் மேடம் அதெல்லாம் எதுவும் நடக்கல. எல்லாம் தெரியும் தான் வந்திருக்கோம் மேடம் சார் ஒரு ரூம் Come தேடுங்க. ஓகே மேம். ஐயோ ஐயோ I want to talk to you. I want to talk to somebody in authority. Authority. Go call your MD. Right now. What seems to be the problem, man? எல்லா இன்ஃபர்மேஷன் Information வந்துருச்சு எங்களுக்கு. இது வரைக்கும் 60 சீட் ஃபில் பண்ணிருக்கீங்க. இருக்கீங்க மொத்தம் 120. 20 கோடி அடுத்த 10 10 நிமிஷத்துல மொத்த பணத்தை நிமிஷத்தையும் ரைட் பண்ணி இந்த காலேஜுக்கு சீல் வைக்கிறேன் பாக்குறியா? ரிமோட் Control, madam. What? Remote control, please. can you pass it Thank you. எவ்வளவு விஷயம் வரும் சென்னை சிட்டி இதோட கமிஷனர் சிட்டில the இருக்க biggest medical காலேஜ் ரைட் பண்ண வந்திருக்காங்க. வெளியே அவ்வளோ பிரஸ் media ஆனா ஒரு சேனல்ல கூட நியூஸ் வரல. ஏன் மேடம் என்ன நீங்க என்ன நியூஸ் வரணும் என்ன நியூஸ் வரக்கூடாதுன்னு முடிவு பண்றது நான். என்ன மிரட்டறியா நாளைக்கு இந்த காலேஜ் இழுத்து முடி சீல் வச்சா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதான் ஹெட்லைன்ஸ். தட்ஸ் ரைட் மேன் நீங்க இந்த காலேஜை இழுத்து போட்டு சீல் வச்சுட்டு வெளியே போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது 7th ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் விழுவா. இன்டர்வியூ பண்ற கேமரா உங்களை தான் அந்த டெட் பாடியை நோக்கி வரும். இந்த காலேஜ்ல படிக்கிற 1200 200 ஸ்டூடெண்ட்ஸ் கோஷம் போடுவாங்க. செத்து போன பையனோட அப்பா அம்மா கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி பெட்ரோல் ஊத்திக்க வந்து இருப்பாங்க. நான் கொளுத்துவேன். நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல ஊழல் செஞ்ச காலேஜை இழுத்து மூடிட்டாங்க. கிரிஜராஜன் வராது 1000 200 டாக்டர் டாக்டர்ஸ் லைஃப் எடுத்துட்டாங்க. கிரிஜராஜன் தான் வரும். இதுக்கு மேலேயும் இந்த காலேஜ் காலேஜை இழுத்து மூடணும்னு மூடிட்டு போ. மேடம் இந்த ரேட் ஏதாவது இருக்கா? நாடகமா தெரியுது. அது உண்மையா? காலேஜ் மேல எந்த தப்பும் இல்ல ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு விசாரணை கமிஷனை வச்சு தான் நாங்க எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும் Thank you. காய்ஸ் கெட்டி அப்பா இன்னொரு பாக்கெட் வாங்கிக்கலாம் அது என்னம்மா நான் நாளைக்கு போகும்போது இன்னும் 2 பாக்கெட் வாங்கினா போச்சு. ஓகே. ஆமா என்ன மாங்காய் சொன்னே சாப்பிடுறீங்க? எவ்வளவு கிலோ படிக்கல மதி அப்ப நான் சொன்னேன்ல இதான் மீரா அக்கா நான் ஓய் பெரிய வழியா தான் போறேன் நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? பரவாயில்லக்கா நான் அப்பா கூட வரேன். ஏன் கூப்பிடுறேன் நல்ல போமா. போலாம் மதி என்ன எல்லாரும் பலூன் ஊதி இருக்காங்க துக்கத்தோட வாங்க தூக்கி போட்டு போங்க. என்ன வழக்கம் பழக்கம்.
உங்க வாழ்க்கையில இருக்க கவலை சோகம் டென்ஷன் எல்லா பிரச்சனையுமே அந்த பலூன்ல எழுத போறீங்க தம்பி தெரியாத அப்படியே எழுதி அதுக்கு இருக்கவே இருக்கு இங்க் உன் கவலை நான் நினைச்சா அதுல ஒரு கை நாட்டு பையே என்னப்பா முல்லை உனக்கு பிரச்சனை இல்லையா எதுவுமே இல்லாம இருக்கு நல்லா யோசிச்சு பாத்துட்டேன்பா என்னோட கவலை சோகம் துக்கம் துயரம் எல்லாமே என் பொண்டாட்டி தான்பா அப்ப அவ பேர் எழுதி தொலைக்க வேண்டியது சூப்பர் இப்ப எல்லாரும் உங்க பிரச்சனையை பலூன்ல எழுதிட்டீங்களா பிரச்சனை எப்பவுமே நம்ம கூட இருக்குது இல்ல நாம நாம தான் பிடிச்சு வச்சிருக்கோம் அதானடா சூப்பர் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சா உங்க மனசு படபட நடக்குதா இப்ப உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையையும் நீங்க தூக்கி போட போறீங்க ரெடி தெரியுதா உங்க கண்ணுக்கு மாத்திரமே தெரிந்து கொண்டு பிரச்சனை அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத தூரம் தூரத்துக்கு போவது உங்களுக்கு கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிகிறதா அப்பா சூப்பர் என்னடா இது பலூன் போன வேகத்துல ரிட்டர்ன் வருது எல்லாம் பிரச்சனைக்கே பிறந்தவங்க இந்த பக்கம் போகாது இப்ப நம்மள கேள்வி கேட்பானுங்களே என்னமா பிரச்சனை போவோம் பிரச்சனை வந்தா பரவாயில்ல இவன் பொண்டாட்டி ஏன் மட்டும் வந்திருக்கா யார் பொண்டாட்டி யார் மணி வந்திருக்கா இவ்வளவு பிரச்சனை யார் அது சிரிக்க ஹீலிங் பலூன் தான் பறக்கும் இப்படி பறக்கும் பலூன்ட்ட பேம்ப்ளெட் கொடுக்கும்போது சொல்லிருந்தேன் அவன் தேவையா சதிகா சமாளிக்கிறேன் நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கள மாதிரி தான் அத ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாரு என்ன பண்றது தப்பு இல்ல ஆனா அது நல்லா பண்ணுங்க இது நல்லா இருக்கே இப்ப நம்ம கடை போர்டுல எழுதிருக்கோம் ஆக்சுவலா ஒரு வாலண்டியர் ஹேண்ட் அப்படிங்க ஃபவுண்டேஷன்ல ஒர்க் பண்றேன் ஹேண்டா ஹேண்டா ஹியூமன் ஆக்ஷன் ஃபார் நீ அண்ட் டெவலப்மென்ட் டெவலப் ஆயிருச்சு நீங்க ஜாயின் பண்ணலாம் பண்ணலாமே என் பிசினஸ் கார்டு என்ன பாக்குற மறந்துட்டேன் ஹாய் மீனியா ஐ லவ் யூ டூ சக்சஸ் ப்ரோ சக்சஸ் இப்ப அவன் என்ன சொன்னா ஐ லவ் யூ சொன்னா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஐ லவ் யூ டூன்னு சொன்னேன் ஓகே நாம நம்ம சேவ் பண்ணலாமா ஆ அதையா இந்தாங்க இத வச்சு நான் என்ன பண்ணனும் அங்க சாப்பிட அடிச்சிருக்க அதை க்ளீன் பண்ணும் ஓகே பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ப்ரோ பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் கை நீ அந்த பக்கம் வாலண்டியர்ஸ்லாம் பட்டாங்களும் பாக்குறியா நம்ம சொல்லிருப்பான் இங்கு என்ன சக்சஸா இங்கு மயிர் இழையில மிஸ் ஆயிருச்சு என்ன சொல்ற ஹாய் மீரா ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு டேய் அவன் என்ன போய் கேட்டா வரோம் போறவங்களா டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு இந்த வர ஏங்க இப்ப இவன் என்ன சொன்னா ஐ லவ் யூன்னு சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க லவ் யூ டு சொன்னா இப்ப நான் என்ன என்ன பண்றது அந்த ஏரியால முள்ளு அதிகமா இருக்கு அத புடுங்கணுமா புடுங்கிடலாம் புடிங்கலாம் யோயிங்கே அதே போ அதே ரோஸ் இன்னொருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டாயா அவ்வளவு ஓகே ஓகே சொல்லிட்டா சூப்பர் நீ சொல்லிடு உனக்கு ஓகே சொல்லிடுவா எல்லாரும் சேர்ந்து லவ் பண்ணுங்க சரி நீ எத்தனை வேற மாதிரி லவ் பண்றேன் சிங்கிள் தான் ப்ரோ அப்படியே தெரியுமா பசங்க பசங்களுக்குலாம் நல்லது லவ் யூ மீரா லவ் யூ டூ சக்தி ஏன் இது வாங்க நம்ம கிட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கேளு ஒருத்தர் ஓகே சொன்னா பரவாயில்ல இங்க 3 பேருக்கு என்னங்க சிரிக்கிறீங்க அது எப்படிங்க ஒரே ஆளு 3 பேர் லவ் பண்ண முடியும் நான் இப்ப பார்த்தனே ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஐ லவ் யூ டு பண்ணீங்க இன்னொருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அவங்கிட்ட ஐ லவ் யூ டூ நீங்க ஏப்பா தம்பி ஐ லவ் யூ டூனா என்னப்பா நானும் லவ் பண்றேன் பாருங்க பாக்குங்க அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நீங்களும் லவ் பண்றேன்னு சொல்லி இருக்கீங்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க நான் இங்க வாலண்டியரிங் ஒர்க் முடிச்சிட்டு ஒரு சூசைட் என்ன கால் எடுத்தேன் அவங்க 3 பேரும் கவுன்சிலிங் பேருக்காக கால் பண்ணாங்க பாய் ஸ்கூல்ல எங்களுக்கு பொண்ணு பேசி கூட இல்லங்க
எல்லாரும் பொண்ணுங்கள்ட்ட சாப்பிட்டு நிஜமா பேசுறாங்க. லவ் பண்ற பொண்ணுங்க லவ் கூட சொல்ல தகுதி இல்லாத நைட் கிட்ஸ்லாம் எதுக்கு உயிர் வேணும். அப்பதான் ஒரு பொண்ணு கிட்ட பேச ஏதோ லவ் சொல்றதோ பெரிய விஷயமா தப்பா விஷயமோ இல்ல. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஒரு கிட்ட உங்க லவ் சொல்லுங்க, உங்க காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போயிரும். தான் இங்க வராங்க, எப்ப கான்ஃபிடன்ஸ் வந்தா அவங்களே போயிருவாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு. ஒருவேளை உண்மையிலேயே உங்களை லவ் பண்றேன் இதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து பார்த்து மனசு உடைஞ்சு குடுகுடுன்னு ஓடிட்டான கடல் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானா அந்த சூசைடுக்கு யாருங்க பொறுப்பு. இந்த காலத்துல யாருங்க இப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? அப்ப வேற எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? நம்மள ஒருத்தங்க உண்மையா லவ் பண்ணா அவங்க நம்ம முன்னாடி வந்து நின்னு கான்ஃபிடண்டா நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, மீரா அப்படி. மீரா ம்? அப்புறம் கண்ணும் நேரா பார்த்து அவன் கண்ணு லிமிட்ட கூட மறந்துடுவான். அவ்வளோ நேரம் கான்ஃபிடன்ட்டா நம்ம கண்ணு பார்த்தவன் ஒரு செகண்ட் வைக்கப்படுவான் பாருங்க. ஆம்பளை வைக்கப்பட்ட அவ்வளோ அழகா இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் திரும்ப எடுத்து வந்து வந்து அந்த வெக்கத்தை தொலைச்சு நம்ம முன்னாடி நின்னு நின்னு ஐ லவ் யூன்னு சொல்லுவான். ஏங்க இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் பில்டப்பா சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை அப்படி சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க. போறீங்க. ஏங்க இருங்க பார்க்கலாம். ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணுறேன் உள்ள ஃபீல் வர ஃபீல் பண்ணுறேன் அடிக்க ரம்மில் நல்லவே உன்னை ரொம்ப கேர் பண்ணுறேன் நீ யார் கூட chat பண்ணுற மத்த இதெல்லாம் மீட் பண்ணு. பண்ணுறேன் என் 2GB ஆட்ட டூ மச் ஹீட் பண்ணுற என் கப்பல கொட்டிய ஐஸ்கிரீம் ஒரு ஸ்பூன் காயம் காதலன் ட்ரிங்க்ஸ் தான் இன்னொரு படத்தை பென்சிலுக்கா அடடப்புல அமெரிக்கா மாப்பிள்ள கிடைக்குமா கிடைச்சிட்டா தாங்குமா வாடி வாடி அடி வாழ்ந்துட்டு ஹெல்மெட்டு டிஷர்ட்டு நானும் தான் வெக்கம் பிரிச்ச உனக்கு வப்பட்டு உப்பிட்டு ஜாக்கெட்டு உங்கூட இங்கிலீஷ்ல லவ் சொல்ல ஆசை ஏறுது சென்னமை பையன் எனக்கு இப்போ ஷேக்ஸ்பியர் ரத்தம் போறது ஊரில் உள்ள எல்லாம் உன் பேர் பாட்டா போடுது உன்கிட்ட பேச வார்த்தைகள் பெரிய தமிழே டியூஷன் போகுது எனக்கு என்னமோ ஆச்சடி உருவம் முளைச்ச பூச்செடி பசங்க லைஃப் சியாடி பார்த்து என்னடி செஞ்ச மூஞ்சி ஸ்டோன் செஞ்ச நெஞ்சமா கிரஷ் வந்து வானஞ்சில் கர்ச்சி போடுது இல்லம்மா வாடி வாடி அடி வாழ்ந்துட்டு அதுக்கிய ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு டிஷர்ட்டு நானும் தான் வெக்கம் பிரிச்ச உனக்கு வப்பட்டு ஒரு மொத்தம் கூப்பிட்டு கேக்கிட்டு ஜாக்கெட்டு உன் குயினே ஊடுமா ஹனிமூன் அவளை இட்டு வணக்கங்க என் பேர் சந்தோஷ் இதான் என் கண்டுபிடிப்பு இது பேர் கோயர் பித்து இத வெறும் என்ன நல்லா தானே செஞ்சேன் இதுல தண்ணி தண்ணி ஊத்துனா 6 மாசம் வரைக்கும் தண்ணி தெரிய வத்தாது நானோ டெக்னாலஜி யூஸ் நான் ஒரு விதையை விதைக்கிறதுக்கும் பண்ணதுக்கும் அதை வளர வைக்கிறதுக்கும் நமக்கு மண்ணு தேவையில்ல இந்த கோயர் பித்து போதும் மண் தண்ணி இல்லாத காட்டுல கூட நம்மளால மண் இல்லாத விவசாயம் விவசாயம் பண்ண முடியும் இது தமிழ்நாட்டுல நாட்டுல இருக்கிற ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்க மண் இல்லா விவசாயம் Soilless agriculture agriculture. இந்த கண்டுபிடிப்பு மட்டும் வெளியே வந்தா பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரீஸ் இரிகேஷன் கம்பெனி கம்பெனிஸ் GMO seed manufacturer ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நாளைக்கு $50 billion டர்ன் பண்ற 5 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் காணாம டிஸ்ரப்டிவ் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி அந்த பையனோட டீடைல்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லலாம் சார்.
இந்த பையனுக்கு நான் லெபார்ட்டமி பண்ணிட்டேன். இவனோட ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இனிமே வேலை செய்யணும். கையை தூக்கு. கையா இருக்கு. இவனுக்கு சுய சிந்தனைன்னு ஒண்ணு இனிமே கிடையாது. 50 வருஷமா இந்த லெபார்ட்டமியை தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். ஊசி இல்லாம கிளாஸ் ரூம். ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். Finger on your lips. Sit down. மைண்ட் Your business. இதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கத்து தருது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டமோட ஒரே எஜுகேட்டட் லேபரை உருவாக்குறது மட்டும்தான். இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வளர்க்கறது இல்ல. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரியணும். மைண்ட் இஸ் மாஸ்டர். ப்ரீ ஃப்ரண்ட் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். கடவுள் நமக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க? சுயமா சிந்திக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாரும் அதை யூஸ் பண்றது இல்ல. ஏன் மாஸ்டர் சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கினா கோயில் போய் பூஜை பண்ணிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை மேல ஏத்தும். எதுக்கு? மாஸ்டர் எங்க வீட்ல தாத்தா பாட்டி சொன்னாங்க மாஸ்டர். மாஸ்டர் கோயில வாங்கிட்டு வந்து வண்டி செம்மையா போகணும்னு சொல்லுவாங்க மாஸ்டர். இதெல்லாம் காலங்கா எல்லாமே இருக்கிற பழக்கம் தானே மாஸ்டர் இருக்கு. இருக்கு. அந்த அந்த காலத்துல வண்டி என்னால மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் இந்த மாடு குதிரை இருக்குல்ல, கல்லு மண்ணு சேரு சகதி இந்த புல்லு இது இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கும் தெரியும். அதனால அதனுடைய பால் பாலத்து நடுவுல புண்ணா அந்த புல் மேல சேறு சகதி படப்பட இன்ஃபெக்ஷன் ஆகி புழு புழு புத்துச்சு. பூத்துச்சுன்னா வண்டி ஓடாது. சோ வண்டி நல்லா ஓடணும். அதுக்காக மாட்டையும் குதிரையும் இந்த எலுமிச்சை பழத்தை மிதிக்க மிதிக்க வைப்பாங்க. இந்த பழத்துல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அந்த புல்ல இருக்கிற பாக்டீரியாவை கொன்னுடும். நம்ம பெரியவங்க ஜெனரலா வண்டியை எலுமிச்சை எலுமிச்சை பழத்தை மேல ஏத்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்காம இன்னைக்கு வரைக்கும் ரப்பர் டயரை அதை மேல ஏத்திட்டு. see the ப்ராப்ளம் இஸ் நம்ம பெரியவங்களுடைய நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம நம்மள क्वेश्चन ஆன்சர் எழுதியே பழகிட்டோம். क्वेश्चन ஆன்சர் எழுதுனா மார்க்ஸ் கிடைக்கும். அதே क्वेश्चन நீ கேட்டா அறிவு வளரும். அதுக்கு இன்னொரு பேரு disruptive திங்கிங். எல்லாம் ரெடி ஆச்சா? அஞ்சு பேருக்கு வீசா பாஸ்போர்ட் ரெடி ஆச்சு மாஸ்டர். குட் குட். ஆனா மாஸ்டர் ஊருக்கு போன சந்தோஷமா திரும்பி வரவே இல்ல மாஸ்டர். அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. சரி உடனே அவங்க ஊருக்கு நம்ம ஸ்டாஃப் அது போய் நேரா விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மாஸ்டர். அங்கிள் நீங்க என்னங்க? அது ஒண்ணு இல்லம்மா. என்ன கையில கப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இது 6ஆம் கிளாஸ்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல மதி ஜெயிச்சு செக்கப். இன்னைக்கு ரிசல்ட் இல்ல. யா மறந்துட்டேன். ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டாமா. 256 மார்க் வாங்கியிருக்கான். நல்ல விஷயம் தான். தானே பாஸ் ஆனது நல்ல விஷயம். நான் நான் தான் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீ என்னடா படிக்க போறேன்னு கேட்டேன். அவளும் ஆசையா நான் ஏரோநாட்டிக்ஸ் தான்ப்பா படிக்க போறான்னு சொல்லிட்டான். மதி ரொம்ப புட்சாலிமா நீ என்ன வேணா கேள. டான் டான்னு பதில் சொல்ல எழுத சொல்லு. போதுதான் அது என்னன்னு தெரியல சரி சரியா எழுத வரல. மார்க் கம்மி. கம்மி ஆயிடுச்சு. இந்த மார்க் எப்படி ஏரோநாட்டிக்ஸ்லாம் கிடைக்கும். சக்தி கிட்ட போய் கேட்கலாம்னா அவன் 20 லட்சம் ரூபாய் அவன் 30 லட்சம் ரூபா அவன் கேட்பான். எந்த சக்தி பிரசக்தி அவனுக்கு காலேஜ் பத்தி என்ன தெரியும்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட. அவனுக்கு இதாம்மா தொழில என்கிட்ட காசு கொடுத்து பாரு. எந்த காலேஜ்ல வேணாலும் யாருக்கு வேணாலும் சீட் வாங்கி கொடுப்பான். ஆனா என்கிட்ட தான் பணம் இல்லை. சரி நீங்க கவலைப்படாதீங்க. மதிக்கு நல்லது நான் பேசுறேன். தேங்க்ஸ். சக்தி ஆமா மீரா. சக்தி சக்திங்க. மாடியில் இருக்கா? சக்தி யாரா நீ? படிக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி கேவலமான வேலை பார்த்தேன். அப்படிலாம் இல்ல மீர். எதுக்காக பண்ண? உனக்கே தெரியும். தெரியும்ல பசங்க கையில மார்க் ஷீட்டை வச்சுட்டு மாதிரின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரிசல்ட் நீ ஃபெயில் ஆயிட்ட சொல்ல கையில ஒரு சர்டிபிகேட் இருக்கும்போது நீ ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை தர அதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது. இல்ல கேட்டாத. எல்லாம் சரியாடும். எல்லாரும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடா தான் அவன். ஓ நான் ஃப்ராட் அடிச்சு தர இதெல்லாம் தான் ஃபேக் செட். சர்டிபிகேட்டா அங்க பாரு அங்க நிக்கிறவன் அவன்லாம் யார் தெரியுமா? அவன் எல்லாரும் டிகிரி முடிச்சவன இன்ஜினியரிங் படிச்சவன் தான். நடு ராத்திரியில சரக்கு அடிச்சு சைடிஸ் கேக்குறான். அவனுக்கும் சோம்பேறி நம்ம வீட்லயே உட்கார்ந்து அவனுக்கும் ராத்திரி பகல் பார்க்க நம்ம ஓடுறானே ஒரு இன்ஜினியர் பாக்குற வேலையா இது? 4 வருஷம் உட்காந்து இன்ஜினியரிங் படி நீ பெரிய ஆளாவ படிச்சு முடிச்சவன வேற காலேஜ்ல கேபிடேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் நான் படிப்புன்ற பேர்ல ஏமாத்தி அவங்க இதெல்லாம் படிக்க நடு ரோட்ல அலைய விட்டுருக்கான்ல அவன் ஃப்ராட்.
அவன் அடிச்சு கொடுத்தான்ல டிகிரி, அது ஃபேக் சர்டிபிகேட். எல்லாத்தையும் விட இங்க மார்க் தான் எல்லாம் மார்க் வாங்குறவனுக்கு தான் மரியாதை. சொல்ற ஒவ்வொருத்தனும் ஃப்ராடு தான். இங்க எல்லாரும் படிச்ச படிப்பு வாழ்ற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்ல மீரா. நான் அச்சாவும் திறமைக்கு பாக்குற வேலைக்கு சம்பந்தமா தான் சர்டிபிகேட். அடிச்சு தரேன். படிப்பு வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதி பேசியே இல்ல. ஆம்பிஷன் உனக்கு ஏதாவது இருந்திருக்கா? எனக்கு என்னைக்காவது கஷ்டப்பட்டிருக்கியா? அதெல்லாம் இருந்தா நான் உனக்கு படிப்பட உண்மையே புரியும். எனக்கு படிப்பு போட அருமை புரியல. 2006 திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் என்ன பக்கி ரொம்ப டென்ஷனா இருக்க. இல்லடா ரிசல்ட் ஒருவேளை நான் பாஸ் ஆயிடுவேடா. ஆவக்கூடாதா? பாஸ் நான் எப்ப எந்திரிச்சு இருப்போம் அப்புறம் 4 வருஷம் வீணா போயிடும்ல. சக்தி சக்தி 1196 மார்க் வாங்கி ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட்ல நீ தான் ஓகேடா. டேய் ரொம்ப ஓவரா பண்றீங்க. மட்டும் மார்க் வாங்கிட்டு எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுடா. அவர் வாங்கின 98 மார்க்கை விட்டு விட்ட 2 மார்க்கு தான் அடிப்பார். நீ சொல்ற இந்த மாதிரி இது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டாவே இருந்தாலும் அவருக்கு இது பத்துமான்னு தெரியல. ஒரு போன் ஒண்ணு பண்ணிக்கிட்டதா பண்ணிக்கோங்க. ஹலோ செல்லக்கண்ணா. ஆமா நான் முத்து பேசுறேன்டா. சொல்லுப்பா. சக்தி என்ன மார்க் வாங்கியிருக்கா? அவன் 156 மார்க் டிஸ்ட்ரிக்ட்லயே அவன் தான். ஃபர்ஸ்ட் தானா? ஸ்டேட் பஸ் இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் தான். டேய் உன்னலாம் தேவ முடியாடா. எடுத்துற மார்க்குக்கு ஈஸியா சீட் கிடைச்சிட்டா. சாமி டேய் அங்க இருக்க சார் வெயிட் பண்ணிடுங்க சார். சக்தி உங்க அப்பா கொஞ்சம் சீரியஸ். சர்க்காரம்பா அவரே இத்தனை வருஷம் சும்மா அந்த அலுமினிய ஃபேக்டரியில வேலை செஞ்சிட்டார்ல, அங்க உள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா அவர் நெஞ்சில ஏறி நுரையீரலே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சாம். உடனே ஆபரேஷன் ஆபரேஷன் பண்ணாதான் உழைக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லப்பா 1 லட்சம் ரூபாய் ஆகும்ன்றாங்க. அவ்வளோ காசுக்கு நான் நான் எங்க சார் போவேன்? சக்தி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் கடைங்கிட்ட கொடுப்பாரு. நான் போய் கேட்டு பாப்போம்டா. வேணாம் படிக்கிறான்ற உங்க அப்பா அவருக்கு கலாட்டு இருக்காங்க. நான் யாரும் நமக்கு பணத்தை கொடுக்குறது அண்ணே எந்த வேலை கொடுத்தாலும் சரி. செய்வானே. நான் படிக்கிற பையன் வேற. இப்போ கூட 1156 மார்க் வாங்கிட்டானே. எவ்வளோ? 1156 அண்ணே. சரி நான் சொல்றபடி செஞ்சா உங்க அப்பா காப்பாத்தலாம். சரியா? நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஒருத்தர் இருக்கா. உன் பையனை அமெரிக்கா கண்ட்ரோல் என்ன அவன் சரியா படிக்கல மார்க் வாங்க போல இருக்கு. உன் சர்டிஃபிகேட் சரியா மார்க்ஷீட்ல பேரை மாத்திட்டுன்னு வச்சுக்கோ. உன் பையன் அமெரிக்கா அனுப்பிச்சிருவான். உங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் சொல்லி அவன் பார்த்துக்கோ. காப்பாத்து இல்லைண்ணே. கண்டிப்பா. சக்தி வேணும்டா. சரி சக்தி அடே ஐயா 1156 மார்க் வாங்கியிருக்கியோ? பெரிய பெரிய மார்க்கெடே. நம்ம பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும். இல்லப்பா என்ன எனக்கு படிப்புலாம் வேணாம்பா. இல்ல உனக்கு குட்டியா பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? 18 வருஷமா அந்த வருஷத்துல நான் ஏன் கிடந்தேன் நட்சத்திரம் எனக்கு தெரியாதா? உன்னை படிக்க வைக்கணும். இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு டாக்டர் அவனை பார்க்கணும். பார்க்கணும் தான் என் கனவு. என்ன யோசிக்க பைசா இல்ல தலையை வித்து உன்னை படிக்க வைப்ப முடி. இல்லப்பா சீட்டை வித்துட்டம்பா. இல்ல என்ன உன்னை பொழைக்க வைக்க வேற வழி தெரியல. இல்லப்பா இல்ல உன் தலை முறையாவது படிச்சா ஆளாகணும்னு தான்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு வித்துட்டேன். பத்திரிக்க இல்ல நான் செத்துருந்தா கூட என் மகன் படிச்சு பெரிய பெரிய டாக்டர் ஆயிருப்பேன். சந்தோஷத்துல செத்துருப்பாடா. இப்படி உயிர் பிழைக்க வச்சு முதுகுல குத்திட்டியல. என் மூச்சில அப்பா தயவு செய்து போயிடு. இல்லப்பா போவியா போவியா? எங்க அப்பா உயிர் காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவர் என்ன ஒரு ஃபெயிலியரா தான் பார்த்தாரு. சவுத்துல முட்டி முட்டி புக்ல ஒரு வார்த்தை விடாம கஷ்டப்பட்டு படிச்சது நான். ஆனா உலகம் என்ன நம்பல என் சர்டிஃபிகேட் கேட்டுதான் நம்புச்சு. நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போடுற மாதிரி பணத்தை தூக்கி போட்டு என் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சு அமெரிக்கா போனா பாரு. அவன் பிழைக்க தெரிஞ்சவன். அப்பதான் புரிஞ்சு
இந்த உலகம் திறமை விட சர்டிபிகேட் தான் மதிக்கும். நான் பழக்க தெரிஞ்சவனா மாறணும்னு முடிவு பண்ணேன். என்ன சொல்லுவா 10th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் கொடுத்தா எவ்வளவு நேரம் தருவீங்க? ஏன்னா இந்த உலகம் பழக்க தெரிஞ்சவனா தான் சக்சஸ்ஃபுல்லா பார்க்கும். நீ நல்லா ஹீரோ மாதிரி பேசுற சக்தி இந்த தப்பு பண்ணவங்க எல்லாரும் தனக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். தான் சொல்லுவாங்க. அதே தான் நீ சொல்ற. நீ வாழ்க்கையை காப்பாத்துறேன்னு வாழ்க்கை அடிச்சு கொடுக்குற ஒவ்வொரு சர்டிபிகேட்னாலையும் வாழ்க்கையை விட்டு அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாம எவ்வளோ நீ அந்த மாதிரி ஃப்ராடுங்களை தான் உருவாக்கிட்டு இருக்க. சிஸ்டம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை. நம்மளால என்ன பண்ண முடியும்? நினைச்சு ஒத்து போறதோ ஒதுங்கி போதோ ஹீரோயிசம் இல்ல சக்தி. நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும். இன்னும் இறங்கி போ. போராடி பார்க்கணும். எத்தனை பேருக்கு நீ தகுதியை இதைய பார்க்காம வெறும் காசு மட்டும் வாங்கிட்டு சீட்டை வாங்கி கொடுத்துருப்ப. அது ஏற ஆர்டிகல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கறான். அதுக்கான திறமை நீ அவகிட்ட இருக்கு. உன்னால முடிஞ்சா நேர்மையா உண்மையா ஒரு பைசா கூட வாங்க அம்மா அவளுக்கு சீட் வாங்கி கொடு. அப்போ ஒத்துக்கிறேன். நீ ஒரு ஹீரோ. ஏய் மதி, ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்ல? என்ன சொல்லல. ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதா அது முன்னாடி என்கிட்ட சொல்ல. சொல்லிருக்கலாம்ல. நான் உனக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். எனக்கு தெரியும். ஆனா நீ காசு கேட்டேனா இந்த பாவால அது கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நான் விட்டுட்டேன். பாரு மதி, 10 பைசா செலவு இல்லாம நான் உனக்கு இந்த சீட் வாங்கி தரேன். என் கூட வந்தா மட்டும் போதும். எப்பயுமே நீ தான் கமிஷன் கரெக்டா கொடுக்குற ஆள் இப்போ நீயே வந்து ஓசியில சீட் கேட்க வாங்கப்பா. ஒரு டைம் கன்சிடர் பண்ணு. சார் நல்லா படிக்கிற பொண்ணு. சார் அட பாப்பா மெரிட்டுக்கு சீட்டு கொடுக்கணும். கோட்டாக்கு சீட்டு கொடுக்கணும். காசுக்கு அப்புறம் நாங்க எப்பதான் சீட்டு கொடுக்கறது? காமெடி பண்ண. அதப்பா போ. அவன் சீட் தரேன்னா நான் வேணான்ட்டேன். இதுக்கு பின்ன ஃளைட்ல வர பஸ் இருக்கும். அங்க பாரு இதெல்லாம் ஃளைட்டா ஒரு இதுல 3 10 ரூபாய்க்கு டபுள் ஃளைட் மார்க்கெட் சொன்னாங்க. இருக்கா? என்ன இல்ல இங்க படிக்க நீ படிக்க வேணாம்னு சொன்ன. நீ பெரிய காலேஜ்ல தான் படிக்கணும். வா வேற காலேஜ்ல சீட் வாங்கிக்கலாம். கிளம்பு கிளம்பு. நீங்க நல்லா பேசுறீங்க. இல்ல தம்பி கை கொடுங்க. இப்படி வரீங்க சரிங்களா? எங்க முதலாளி கை கையை கூட போட மாட்டேன். ஏறமையாவது அது பண்ணாக்கிட்டியாவே. இங்க காசு இல்லைன்னா ஒண்ணும் வேலை கேட்காது தம்பி. மார்க்கும் கம்மியா இருக்கு. நம்ம ஜாதிக்கார பொண்ணா இருந்தா பரவாயில்ல. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா வேற ஆளுங்க சரியா? நீ பண்ண ஆனா வேற இல்லங்கற. பொண்ணு வேற. பார்க்க அழகா இருக்கா. ஏதாவது கேட்ற போற. வாங்க சக்தி சார். என்ன சக்தி ஏன் கிட்ட கோபப்படுற? இந்த உலகத்துல நீ எதையும் எதிர்பார்க்காம எதுவும் கிடைக்காது. இப்பெல்லாம் உன்னை கொடுத்தா தான் ஒண்ணு கிடைக்கும். நம்ம பணத்தை வாங்கிட்டு எத்தனை பேருக்கு சீட் சீட்டு போட்டு கொடுத்துரும். அந்த பாவம் தான் இத்தனை வருஷம் குழந்தை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இந்த பிள்ளைங்க பெத்து அதுக்கு படிப்புக்கும் சீட்டுக்கு நாயா போய் அடையறத பார்க்கும்போது குழந்தெல்லாம் போனது கூட பரவலம் தோணுதுப்பா. இந்த சிந்தனை செப்பி கல்வித்துறை அமைச்சரானா அவன்கிட்ட போய் கேட்கலாம்ல. அவன்ட்ட எல்லாம் பண்ண நேர்மையா கிடைக்காது. திங்க். நேர்மையை பார்த்தா வேலை நடக்குமா? இப்போ என்ன பண்ண வர்றான் சொல்ற? அவன்கிட்ட. சீட்ல சொல்லு. அண்ணா அப்பா வீட்ல இல்ல ஸ்கூலுக்கு போனோம். கொஞ்சம் லையா ஆ போலாமே. என்ன மதி சிட்டியே முடிஞ்சிருச்சு. வெறும் வயக்காடா இருக்கு. இதோ வந்துருச்சுனா. டெய்லி இவ்வளவு தூரம் அம்மா வர்ற. ஆமா. 6th ஃபெயில் ஆயிட்டேன்ல. சோ எனக்கு யாருமே சீட் கொடுக்கல. இந்த ஸ்கூல்ல தான் எனக்கு சீட் கொடுத்துச்சு. கஷ்டத்தை கூட பார்க்க அப்பா டெய்லி என்ன கொண்டு வந்து விட்டு கூட்டிட்டு மதி என்னது இது? மாஸ்டர் 8th ஸ்டாண்டர்ட் கைனிக்கு நினைச்சு பத்தி கிளாஸ் எடுத்தாரு. இந்த மாதிரி பட்ட பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ண முடியும்னு மாஸ்டர் சொன்னார். அங்க இருக்குல்ல ஆரம்ப சுகாதாரம் உள்ள 2 டயாலிசிஸ் மிஷின் சும்மாவே இருந்துச்சு. அப்புறம் நாங்க அந்த மாஸ்டர் சேர்ந்து இப்படிப்பட்ட பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி இந்த மிஷின் கொடுத்து இப்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கத்து தருவாங்க. ஆமாண்ணா. எங்க மாஸ்டர் நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இல்லாம மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கணும். அப்பதான் அது கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாரு. எங்க சார்லாம் படிச்சா போதும் உங்க சார் கத்துக்க சொல்றாரு. சூப்பர். இல்ல இது என்ன மதி? இதான் பலூன் ஃபேக்டரி. இந்த ஸ்கூல்ல சுத்தி இருக்கிற global வார்மிங் பொல்யூஷன் லெவல் climate change எல்லாம் அதையும் கண்டுபிடிச்சிடும். தோ அவன் தான் மகேஷ். அது கண்டுபிடிச்சது. தோட்டம் வரைக்கும் போய் போட்டு இந்த செல்ல கரும்பு இது கால் பண்ணீங்கன்னா திருப்பி கால் பண்ணீங்கன்னா அவன் போனே ஆன் பண்ண தெரியாம இருக்கா? இவன் போன்லயே மோட்டார் ஓட்டான் பண்ணான்டா. அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய இருக்கு. உள்ள வா. ஆளா உங்களுக்கு ஒவ்வொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸா? எல்லாருமே என்ன மாதிரி ஃபெயில் ஆகி சீட் கிடைக்காத பசங்க தெரியுதா? மாஸ்டர் தான் இங்க கூப்பிட்டு வந்து சொல்ல தராங்க. சொன்னது. இதுதான் எங்க இன்னோவேஷன். இது வசியாமா. இது என்னடா? இதுவானா? ஐசில கல்ல தனியா பிச்சை எடுக்கிற மிஷின். அரிசில கல்ல தனியா எடுக்கிறது. இதுலா மிஷினாடா? அண்ணா உங்களுக்கு என்ன இது வேணா சின்ன விஷயம். இருக்கலாம். ஆனா எங்க அம்மாக்கு பெருசு. அண்ணா நம்ம கண்ணு எனக்கு தெரியாது. அதானா எங்க அம்மா ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சேன். இப்ப அம்மா ஈஸியா இருக்கும்லண்ணா. சரி. இது பண்ணது போ.
ஹாய் மதி. நல்லா இருக்கு. ஹேமதி ஆனாலும் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ என்ன கண்டுபிடிச்ச? நானா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது என்னது மதி? ஏய், எது? இன்ஜின் மாதிரி இருக்கு. ஆமா இன்ஜின் தான். ஆனா ஒரு சின்ன என்ன? இன்ஜின் எதுல ஓடும்? பெட்ரோல்ல ஓடும், டீசல்ல ஓடும். மண்ணெண்ணெயில கூட ஓடும். ஆனா இந்த இன்ஜின் தண்ணியில தான் ஓடும். தண்ணிலையா? ஆமா அது உப்பு தண்ணியில. தான் ஓடும். என்ன கதை விடு. இல்லையா? நீ வேணா நான் யார்கிட்டயாவது கேட்டு பாரு. ஹை, இப்படி சொன்னா கேட்க மாட்டோமா? தம்பி இந்த இன்ஜின் எதுலப்பா ஓடும்? உப்பு தண்ணிலமா? எதுல? உப்பு தண்ணி. மதி உப்பு தண்ணியில ஒரு இன்ஜினா? இது எப்படி கண்டுபிடிச்ச? இது 11th standard இருக்கு எலக்ட்ராலிசிஸ். ஆமா எலக்ட்ராலிசிஸ். அதை வச்சு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நீ பிரிச்சு அது தெரியும். ஆனா அத வச்சு இந்த இன்ஜின் கண்டுபிடிக்கணும். உனக்கு எப்படி தோணுச்சு? கண்டுபிடிச்சு அப்பா என்ன இவ்வளவு தூரம் வந்து விட்டுட்டு போறாருல்ல. அதுக்கு பெட்ரோல் போடவே நிறைய செலவு. பெட்ரோல் விலைய வேற அப்பா சாப்பிட்ட சாப்பாடு பாடம் குறைஞ்சிட்டே போச்சு. ஒரு நாளைக்கு 5 இட்லி சாப்பிட்டு இருந்தவரு இப்போ 2 இட்லி தான் சாப்பிடுறேன். சாப்பிடுறாரு. அது ஒரு இட்லியா குறை இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணோம்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இது கண்டுபிடிச்சேன். மதி உப்பு தண்ணி இதுல ஒரு இன்ஜினா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இத வச்சு நம்ம காலேஜா ஏறி இறங்கணும். மதி இது கொண்டு போய் காமிச்சா பிக் ஸ்பீட். பிளானிலே சீட்டு தருவாங்க. வா எடுத்துட்டு போலாம். ஐயோ மாஸ்டர் தெரிஞ்சா அவ்வளவுதான். மாஸ்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க இருக்காரு? அடுத்த வாரம் பிளான் கூட்டு போறேன். ஓகே மாஸ்டர். வணக்கம். மாஸ்டர். நான் மதி மதியோட அண்ணன் அவ காலேஜ் சீட்டு விஷயமா தான் மதி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. பட்டா. ஆனா எம்ஏ சீட்டு கிடைக்கல. அவ கண்டுபிடிச்சிருக்கால மாஸ்டர் உப்பு தண்ணில ஒரு இன்ஜின். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு சீட்டு வாங்கிடலாம் மாஸ்டர். ஹலோ நீ கமிஷன் வாங்கணும்ன்றதுக்காக என்னுடைய ஸ்டூடெண்ட் உங்க கண்டுபிடிப்பு தான். கிடைச்சதா? கமிஷன்ல இல்ல மாஸ்டர். மாஸ்டர் மதி ஆசைப்பட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்படி காப்பாத்துறது? நல்லா தெரியும். நீ ஒரு ஃப்ராட். Get out. மாஸ்டர் இந்த அந்த மிஷினை கொண்டு போய் எந்த காலேஜ்ல காமிச்சாலும் சீட்டு கொடுத்துருவாங்க. குழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களா? மாஸ்டர் கடைசி தடவை பதில் சொல்ற. கெட் அவுட். சாரி மாஸ்டர். மாஸ்டர் என்ன சொன்னாரு? மாஸ்டர் பார்க்க முடியல. பிஸியா இருக்கார் போல. நான் ஒண்ணு பண்ணலாம். பண்ணலாம். நாளைக்கு வந்து மாஸ்டர் கன்வின்ஸ் பண்ணி இன்ஜினை இதெல்லாம் அது நடக்கிற காரியமா? நடக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துறேன். பை. வரேன் பா. ஓகேண்ணா. ராத்திரியோட ராத்திரி எப்படி சொல்ற? அதான் முடிஞ்சிச்சு. ரெடி பண்ணிட்டேன். இது என்ன இன்ஜின்ல ஒரு டைப் ஆகுது. என்ன கேர் சத்தம். கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அப்படியே செட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். ஏப்பா சக்தி, எதுக்கு பக்கம் கடலுக்கு போய் உப்பு தண்ணி. எடுத்து சொன்னேன். அண்ணா, 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 அண்ணா. ஏய், என்னப்பா பண்ற? பெட்ரோல் டேங்க்ல உப்பு தண்ணி. ஏப்பா, please நான் நிறுத்துறேன். கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வேண்டிய. சொல்லிட்டே இருக்க நீ ஊத்திட்டே இருக்க. என்னப்பா சொல்றீங்க? ஸ்டார்ட் பண்றேன். எப்படி ஸ்டார்ட் பண்றது? அவ்வளவுதான் கையில என்ன தூக்கி பண்ணனும்? டேய் ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லு. சொல்றல. மாதிரி பேசுறேன். எப்ப நான் உப்பு தண்ணி ஸ்டார்ட் முடிஞ்சிச்சுனது? டேய் மூடி ஸ்டார்ட் பண்றேன். என்னடா நீ? என்னடா ஆச்சு தெரியல. எப்படிப்பா? முருகுடா. முருகுது. எப்ப நான் தானே கடலுக்கு உப்பு தண்ணி கலப்பா. கொண்டு வந்தேன். எப்படி இத வச்சு தான் நம்ம மதிக்கு சீட்டு வாங்க. என்ன பார்த்தா பிடிச்ச மாதிரி இருக்கு? மாதிரிலாம் இல்ல. எக்ஸிபிஷனே தான். இங்க பாரு. ஏ சிட்டி. ஆமா. நம்ம இங்க என்ன பண்றோம்? சார் ரைஸ். சர்ப்ரைஸா? உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல? அடி. பாருங்க சார். போறீங்க. நல்ல காலம் கெட்ட காலம். நல்ல காலம் கெட்ட காலம் ஐயா. திருச்சி ஆராய்ந்து போலாம். ஒரு அற்புதமான சார். மகத்தான சார், பாருங்க. இருக்கு. தம்பி ப்ளூ சட்டை. இது ஒரு வாய் குடிச்சு பாருங்க. விட்றா. தைரியமா குடிங்க. உப்பு கறிக்குதுங்க. மெரினா பீச்ல இருந்து இப்ப எடுத்துட்டு வரப்பட்ட அக்மார்க் உப்பு தண்ணி இங்கு இத இந்த இன்ஜின்ல ஊத்து. உத்துறேன். ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆடி தூக்குமணி. ஆ. சூப்பர். உலகத்திலே முதல் முறையா உப்பு தண்ணியில ஓடுற இன்ஜின். இன்ஜின். மணி. ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிமா. உப்பு. சார் இங்க வெறும் உப்பு தண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோ ஓடுது சார். ஆட்டோ. உள்ள ஏதாவது மாடிஃபிகேஷன் சார்? நோ சார். எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி மாடல்ல ஒரு சேஞ்சும் பண்ணாம வெறும் இன்ஜினை மட்டும் மாத்தி. ஒரு சின்ன சார். ஓகே. சிட். கொடுத்துருங்க. ஓகே சார். Thank you. ரைட். முன்னாடி போ. முன்னாடி போ.
ஆட்டோ ஓடுது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் தி காம்போசிஷன்? அது செஞ்சு 32 தான் ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கீங்களா? பயாலஜி எத்தனை மாசம் டெஸ்ட் ரன் பண்ணீங்க? சார் சார் நான் இது கண்டுபிடிக்கல. மதி இங்க ஏரியா பொண்ணு இவதான் கண்டுபிடிச்சா. நான் இவள கண்டுபிடிச்சேன். பிடிச்சேன். பதில் சொல்லு. ப்ராசஸ் எப்படி பண்ண போறீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? 11th ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரானிக்ஸ் ப்ராசஸ் இருக்கு. அதை வச்சு தான் தான் நான் கண்டுபிடிச்சேன். இந்த என்ஜினோட அந்த பாத்தீங்கன்னா அது வந்து 32 இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனையும் பிரிச்சு அந்த ஹைட்ரஜன் ஃபியூவலா யூஸ் பண்ணும். அப்படிதான் இது வர்க் சிம்பிளான ப்ராசஸ். என்னமா சிம்பிள் ப்ராசஸ் இல்ல. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்க? சார் இங்க இருக்கதெல்லாம் PhD பண்றவங்க யுனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சது. படிச்சது. இவ இப்ப 12th முடிச்சிருக்கா. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. சார் இங்க நிறைய காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் அவளுக்கு அந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ திறமைக்காவே கொடுக்கலாம். சார் நான் வரேன். மார்னிங் சார். ஹலோ சார். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் வர்க்மா. Thank you sir. ரியோ யூனிவர்சிட்டில இருந்து வரமா? உனக்கு 100% ஸ்காலர்ஷிப் சீட் நான் தரேன். ஹாஸ்டல் ஃபீ, லேப் ஃபீ செமஸ்டர் ஃபீ. அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆனா ஒரு கண்டிஷன். எப்படி இந்த ஆட்டோ நீ உப்பு தண்ணில ஓட வச்சு வச்சியோ அதே மாதிரி. ஏரோப்ளேனையும் ஓட வைக்கணும். அவ அப்ப ஓட போறா தண்ணி. ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you sir. தேங்க்ஸ் சார். அண்ணே நான் இங்க போய் வீட்ல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணி நான் உள்ள வர வைக்க பசங்க. பாத்துக்கிறேன். வணக்கம் மாஸ்டர். ம் 100% ஸ்காலர்ஷிப் ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம பெரிய யூனிவர்சிட்டில மதிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சு எப்படி சீட் கிடைச்சது. இந்த குட் நியூஸோட ஒரு பெரிய சாரியை சொல்லி சேர்க்கிறேன் மாஸ்டர். நீ வேணாம்னு சொன்னீங்க. அதே மீறி அந்த இன்ஜின் எடுத்து திருப்பி எக்ஸிபிஷன்ல வச்சேன். அதை பார்த்த உடனே சீட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி பண்ண? கையெடுங்க மாஸ்டர். முட்டா. எல்லாரையும் இங்க போ சொல்லு. நான் சொல்றவருக்கு யார்? இங்க வர. கம் ஆன். சொல்றேன். ஆட்டோ சீஸ் பண்ணிட்டாங்கண்ணே. யாரு? போலீஸ்ண்ணே. உப்பு தண்ணில ஓட தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. சரி நான் பாக்குறேன். மீரா பண்ணிட்டாங்க. எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. இல்ல, எங்க கூட்டு வரேன். நான் உடனே வரேன். ஏய், இதெல்லாம் வெறும் பொருள் தான். இதோ உருவாக்க திறமை உங்ககிட்ட இருக்கு. நான் சொல்றேன். யாரும் இங்க வரக்கூடாது. என்ன பத்தியும் ஸ்கூல் பத்தி யாரும் கேட்டா வாய் திறக்காதீங்க. everybody get out. அண்ணா அந்த பொண்ணு எந்த ஸ்டேஷன்? கூட்டு போலப்பா பொண்ணு மை என்னன்றதுனால ஸ்ட்ரைட்டா அரப்பணம் போட்டு கூட்டு போயிட்டாங்க. அரக்கோணமா நீ சீட் வாங்கி கொடுத்தல சேகரன். அவன் அரப்பணம் பிபி ஆபீஸ்ல இருக்கான் நான் பேசுறேன் சார். நாங்க கிளம்பு. சரி பாப்பா. ஹலோ நான் சக்தி பேசுறேன். சொல்லுங்க. அங்க மதின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஆமா இந்த மாதிரி மைனர் கேஸ் இப்பதான் உள்ள போச்சு. அது நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுப்பா. தங்கச்சி நான் வரேன். அதை கொஞ்சம் பாத்துக்கிறியா? சரி பொறுமையா வாங்க. நானே பாத்துக்கிறேன். என்ன அந்த சிபிடி 1 காப்பி தான். சார் மைனர் கேஸ் சார். மைனர் கேஸ். எஸ் சார். அந்த கதவெல்லாம் மூடுங்க. ப்ரோசீட். she is a big fraud your சார் நான் இது பண்ணல சார். plus டூல வேற 256 மார்க் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் எடுத்தால உப்பு தண்ணில ஓடக்கூடிய ஒரு இன்ஜின் தண்ணி எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? முடியும். ஏற்கனவே ஒருத்த கண்டுபிடிச்சத தான் கண்டுபிடிச்சதா போய் சொல்லி அறிவு திருட்டு பண்ணிருக்காங்க யோரோன. என்னமா திருப்பி திரும்பியா? சத்தியமா நான் இல்ல சார். நான் தான் அது கண்டுபிடிச்சேன். பிடிச்சேன். இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா நான் எப்படி நம்புறது? அதுக்கு என்ன என்ன ஆதாரம் வச்சிருக்க? சார் வேணும்னா நான் இங்கே பண்ணி காட்டுறேன் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் சாப்டர் நேம் என்ன சொல்லு பாப்போம். சொல்லுமா? தெரியலையா? பாத்தீங்களா யோரோன? மெக்கானிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் கூட தெரியாத ஒரு பொண்ணு உப்பு தண்ணி தண்ணில ஓடக்கூடிய இன்ஜின் கண்டுபிடிக்க முடியும் சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் அட் பாசிபிள். என்ன மோட்டிவ்? சீட்டு வாங்குறதுக்கு ஒரு பிரஸ்டீஜ் சான இன்ஸ்டிடியூஷன்ல 100% ஸ்காலர்ஷிப்ல ஓசில படிக்கணும் அதுக்காக போட்டி இருக்காங்க யோரோன. 100% ஸ்காலர்ஷிப் பேசிஸ் இந்த சீட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்களா? பாத்தீங்களா யோரோன? மோட்டிவ் மெத்தட் கிளியரா இருக்கு. புத்தன் இன்ஜின் கொண்டான பேட்டன்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வாங்கியாச்சு. அது உன்னோட எவிடன்ஸ் எக்ஸிபிட் A1 உங்க டேபிள் சப்மிட் பண்ணிருக்கேன் யோரோன.
தான் அவங்க திருடி யூனிவர்சிட்டில சீட்டு வாங்க நினைச்சாங்க ஆனா அந்த ப்ராசஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த கேஸோட அடுத்த அடுத்த hearing வர 16ஆம் தேதி இங்க பாருமா வர 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. சேதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் போய் டெய்லி சிக்னேச்சர் போட்டா மதி அண்ணா சேகர் சொதப்பிட்டானா? சொதப்பலப்பா முதல்ல குத்திட்டான். பாட்டி இருக்கு பாட்டில பார்க்கலாம் ஏய், ஏன்டா அப்படி பண்ண நான் தெரிஞ்சவர் தான் கோட்ல கையெடு. ஆமாடா உன்னை தெரிஞ்ச வேண்டாம் இதுக்கு தான் இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா பாவி. நீ பாத்தியாடா அந்த பொண்ணு தெரியுதா? எல்லாம் கண்டுபிடிச்சா நீ பாத்தியா இப்போ என்ன பண்ண சொல்ற பொண்ணு அறிவாளி காலேஜ் உள்ள அந்த பொண்ணை ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்லி என்ன வாதம் சொல்றியா? 10 லட்சம் கொடுத்திருக்காங்க எனக்கு இந்த கேஸ். கேஸ வாதாட சொல்லி நான் நியாயம் தரமா பார்த்துட்டு இந்த கேஸ்ல ஆஜரம் மாட்டேன் சொன்னேன் வை. 20 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு லாயர். அதுவும் இல்லையா 30 40 50 லட்சம் கொடுத்து இன்னொரு லாயர் இருக்கும் அவனும் இல்லையா? கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜட்ஜே விலைக்கு வாங்குவான். இங்க இது மட்டும் தான் நியாயம். லா காலேஜ்ல சீட் வாங்குனதுல இருந்து என்ன படிக்க வச்சு கோர்ட் மாட்டி முன்னாடி நிக்கிற பார் சொல்ல 40 லட்சம் சொல்ல பண்ணிக்காரு எங்க அப்பா சீட் போடு. எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல புள்ள உள்ள படிக்க வச்சோன்னா அவன் குடும்பத்தை உலகத்தை காப்பாத்தவங்க ஏரியத்துல வீட்டு அடமானம் வச்சு எங்க அம்மா நகை அடமானம் வச்சு அவருக்கு உடம்பு முடியல கூட வெளியில சொல்லி பிடிக்காம எங்க காசுல கூலி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு என்ன கஷ்டம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அந்த காசுல நான் எங்க எடுப்பேன். ஆனா இங்க நான் மட்டும் இல்ல காசு செலவு பண்ணி படிக்கிற ஒவ்வொருத்தரோட ஒருத்தரோட நிலைமை தான். காசை காசை போட்டவன் அந்த காசை எப்படியாவது திருப்பி எடுக்கணும் மட்டும் தானே நினைப்பான். அதுக்காக கோர்ட்ல கூட நீதி கிடைக்கல நான் எப்ப நீதி நீதியா? என்ன? நான் இவ்வளவு நேரம் உனக்கு பேசுறது இது புரியவே இல்லல்ல இங்க நிதியை வச்சு வச்சாதான் நீதியே கிடைக்கும் போன நான் காசு காசு கொடுத்தாவது அந்த பொண்ணை காப்பாத்து. அந்த பொண்ணு பொண்ணுக்காக என்ன சாவ சொல்லாது போ. மதி, நான் இப்பதான் கிட்ட பேசினேன். அவன் இங்க இப்படி பேசினாதான் ஏய், என்ன என்ன அழுதுகிட்டு? ஆ? இங்க. நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு மதியை கூட்டு போறேன். மதி, வா, போலாம் போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதி நான் தான் சொல்றேன்ல, சரி. கிட்ட எல்லாமே பேசியாச்சு சும்மா, நம்ம ஹைகோர்ட் உன்னை கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். போலாமா ஹைகோர்ட் சொல்றே நான் திட்டியாண்டா? மதி நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுக்கோ நம்ம அங்க போய் பெரிய பெரிய வக்கீல் வச்சு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி பண்ணிடலாம். ஓ நம்ம வக்கீல நம்பிதான் இருக்கணும்ல. உன்னை நம்பியோ? இல்லை என் கண்டு திருப்பி நம்பியோ இல்ல? அப்போ கடைசி வரைக்கும் என்ன நம்ப மாட்டாங்கல்ல. எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும் தெரியும். ஒரு நிமிஷம். இங்கே இரு, வரேன் அக்கா மாங்காய் சுண்டல் எவ்வளவுக்கா? ஒண்ணு கொடுங்க சொல்லுங்க. மதி எங்க இருக்கா? நான் அங்க இருக்கா? சொன்னேன் அதே சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தான் மாங்காய் சுண்டல் நான் வாங்க வந்தேன். மதி கிட்ட போன் கொடு. என்னாச்சு? கொடுன்னு சொல்றேன்ல. நான் இதை கொடு. அக்கா, அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கக்கா மாமா கொஞ்சம் நிறைய போட்டு கொடு. போடுறப்பா இந்தாங்க. என்ன பண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் என்ன கேஸ் இன்ஜுரி இன்டர்னல் அப்புறம் இன்ட்ராக்ரேனியல் பிரஷர் ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு டாக்டர். பிழைக்கிறதுக்கு ஒரு 5% சான்ஸ் இருக்குமா? ஆமா டாக்டர் கொஞ்சம் ப்ளீஸ். இந்த சிச்சுவேஷன்ல நாம கையை வச்சு செத்து போச்சுன்னா நம்ம ரேட்டிங் தான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லுங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல 100% சக்சஸ். அண்ணா இங்க நியூரோ இங்க வேற ஹாஸ்பிடல் எங்க மத்த டாக்டர்லாம் இருப்பாங்க நாம கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. அண்ணா புரிஞ்சுக்கோங்க. டைம் இல்ல. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க சொல்லுங்க மேடம். ஏய், ஐடியா தெரியல மேடம். கொண்டு வந்து சேர்த்தேன் நான் வேற ஹாஸ்பிடல் கூட்டு போக சொல்றேன். மேடம் சாரி சார் என்ட்ரி போடாம ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியாது நீங்க வேணா ஒண்ணு கால் பண்ணுங்களேன். ஹலோ நான் இங்க எம்ஆர்எஸ் பேசுறேன். ஹாஸ்பிடல் அர்ஜென்ட்டா வரீங்களாண்ணே பக்கத்துல இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அந்த ஹாஸ்பிடல் இதே வேலையா போச்சு. புடிச்சவனுங்க சட்டப்படி ஒரு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலுக்கு டிராப் தான் பண்ண முடியும் பிக்கப் பண்ண கூடாது. அண்ணே ப்ளீஸ்ண்ணே சரி, இவன் பாட்டு. அந்த ஹாஸ்பிடல் பக்கத்துல மாரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க பேஷண்ட கூட்டு வந்துரு நான் வந்துறேன். சரிண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சரி. அது என்ன பண்ணுங்க? இந்த ஆம்புலன்ஸ் வந்துடும் ஹாஸ்பிடல் போயிடலாம். ஆ அண்ணா இங்க
சார் தூக்கு போயிடுச்சு சார் அது டாக்டர் சொல்லட்டும். அதான் சொல்றேன்ல சார் போயிடுச்சு சார். என்ன மதி ஹாப்பி அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? உயிரை தான் என்னால காப்பாற்ற முடியல. கண்டிப்பா பேரை காப்பாத்துவேன். சக்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட போட்டு போலப்பா. வந்தவன் பேட்டன்ட் ஆபீஸ் வந்துங்கப்பா. பேரு குரு. சார் 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 இருங்க குரு. நான் அவரை நான் குருவை பார்க்கணும் அவரை. சொல்லுங்க. எப்ப ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து குருவை பார்க்கணும் அவரை பார்க்கணும். கிளம்ப முடியாத செக்ரட்டரி வா. கிளம்பு. என்ன பிரச்சனை? ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து கேக்குறீங்க. முடியாது. அவர்ட்ட போய் மதியம் வந்து கேக்குறீங்க. அவரே வருவார். அதெல்லாம் பார்க்க முடியாது சொல்லுங்க. சார் கை எடுங்க சார். குருவை பார்க்கணும். சொல்றேன்ல வாங்க. வெல் டன். நான் தான் குரு. என்ன வேணும் உனக்கு? மதியம் தெரியுமா? உப்பு தண்ணியில் ஒரு நீங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க? 5 years back. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கா? ப்ரூஃப் காமிச்சா இங்க இருந்து எந்த பிரச்சனையும் நான் போயிடுவியா? ஃபர்ஸ்ட் காட். வா. I will take it. ஓகே சார். சார் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு நாங்க வரதுக்குள்ள மொத்த பில்டிங் எரிஞ்சிட்டு சார். உள்ள இருந்து யாரையாவது ரெஸ்க்யூ பண்ணீங்களா சார்? இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது. சுத்து வட்டாரத்துல யாரு பெருசா தெரியல சார். நீங்க வந்து யாரும் ஓகே சார் நான் பார்த்து கொஞ்சம் தள்ளி போங்க. சுத்தி எல்லாரும் இது ஃபெயிலான பசங்க படிக்க டுட்டோரியல் தான் சொல்றாங்க. கவர்மெண்ட்க்கே தெரியாது. இப்படி ஒரு ஸ்கூலிங் சோலார் ரிசர்ச் கரண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் வச்சிருக்கோம். ரோட் மேத்ஸ் எங்க இந்த காம்ப்ளெக்ஸ் சார் இங்க இருக்கிறவங்க யாருமே ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க தெரியல சார். கண்டுபிடிக்க ட்ரை ட்ரை பண்ணிட்டு அந்த பொண்ணு பேர் என்ன சொல்ல? மதி. அந்த பொண்ணு இதே மாதிரி வேற ஏதாவது அது கண்டுபிடிச்சு வச்சிருக்காளா? தெரியாது. அந்த பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிச்சா தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணோட மாஸ்டர் பத்தி ஏதாவது தெரியாது. ஹேண்ட்கர்ச்சீஃப் வாக்கி டாக்கி சார். ஐ அம் ரெடி. சீக்ரெட் கம்யூனிகேஷன் டிவைஸ் இதை வச்சு தான் கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாத்தீங்களா? பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைட்டில் நேம் சால்ட் வாட்டர் என்ஜின். ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டயக்ராம்ஸ் அந்த பொண்ணு எதுவுமே கண்டுபிடிக்கல. பில்லியன் கேஸ் கொடுத்துட்டு வேற என்ன கண்டுபிடிச்சானே தெரியல. எதுக்கு சார் கேக்குறீங்க? இது என்ன? காப்பிரைட் விக்கிற கொடுக்க இடமா இல்ல காப்பி தூள்? விக்கிற இடமா? என்கிட்ட வாடா. இந்த ஒரு எவிடன்ஸ் போதும். உங்களை எல்லாம் மொத்தமா காலி பண்ணு. அந்த பொண்ணோட படிச்சவங்க யாரு? அவங்க எங்க இருக்காங்க? பாயிண்ட்.
காசு வாங்க அங்கற ஃப்ராட் தானே நீ அடி வாங்கிய சாவலாம் அந்த மாஸ்டர் எங்க இருக்கு சொல்லு உன்னை இப்போ போய் விட்டுறேன் இப்படிப்பட்ட ஸ்கூலை யாரால நடத்த முடியும்னு எனக்கு தெரியும். அந்த மாஸ்டர் எங்க இருக்க சொல்லு தெரியாதுடா ச்சே போடுங்கடா அவரை 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனை நான் ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் டேய் தூக்குடா டேய் காட்ஸ் அலர்ட் இஸ் ஐடியா ஸ்டில் அலர்ட் எங்கடா அவன் தேடுங்கடா அவனை மூர்த்தி குற்றம் சாட்டப்பட்ட இருக்கும் மதி அறிவு திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க என்பதற்கான ஈடுபட்டதற்கான எல்லா சாட்சிகளும் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணே தனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி காரணமாக தற்கொலை செய்து கொண்டது வருத்தம். அதே போல் மதியோட அறிவு அறிவு திருட்டுக்கு உடந்தையாக இருந்த பிரிண்டிங் பிரஸுக்கும் உடனடியாக சீல் வைக்கிறது மேலும் மதிக்குதவிய சக்தி என்ற சக்தி வேலையும் இங்க் என்ற இந்திராஜையும் உடனே கைது செய்யணும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். மதிய அறிவு திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளி தான் இந்த நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பளிக்கும். சரி நல்லா படிச்சிருவோம் பெரியாளா வருவான்னு நான் சொன்னேன் யாருமே நம்பல திருடினோன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க பார்த்து என்ன திருடி சொல்லிட்டாங்கன்னா